அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த விஜய்க்கு ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஜென்ரலான மக்கள் மத்தியிலே பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட செயல்பாடுகள் சரியில்லை. இப்படி கட்சியில இருந்து யாருமே பார்க்கல, கட்சியில இருந்து என்ன சொல்றது எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க, பொதுச் செயலாளர் தலைமறைவாயிட்டாரு. விஜய் பேசின வீடியோலயும் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லை, அவர் எங்கேயுமே பொறுப்பேற்றுக்கல. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போன்ல பேசும்போது பாத்தீங்கன்னா நான் பொறுப்பேற்று கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? சோ ஓவராலா இந்த இஷ்யூக்கு அப்புறமா விஜய் அவர்களுடைய ஒரு இமேஜ் சரிஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அது ரெண்டு மாதிரி சொல்லலாம். இப்ப நம்மை போன்றவர்கள் இந்த ஊடகவியலாளர்களுடைய பார்வையில அல்லது ஒரு சோசியல் மீடியாவில் இயங்குபவர்களுடைய பார்வையில பார்த்தோம்னா விஜய் மீதான நம்பிக்கை கொஞ்சம் அப்படி ஒரு ஷேக்கான மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. என்ன காரணம்னா அவருடைய செயல்பாட்டுல ஒரு தேக்கம் தெரியுது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு திகைச்சு போன ஒரு நிலைமை தெரியுது. ஆனா மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய செல்வாக்குங்கிறது கொஞ்சம் கூட குறையல, சொல்ல போனா முன்னை விட அதிகமாயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கரூர் 41 பேர் உயிரிழப்புக்கு விஜயனுடைய வருகை தான் காரணம். விஜயை பார்க்க வந்துதான் அந்த உயிர் போச்சு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாவுக்கு விஜய் காரணம் இல்லைங்கிற ஒரு தெளிவு மக்கள் கிட்ட இருக்கு. என்ன காரணம்? பாதிக்கப்பட்ட மக்களே விஜய்க்கு எதிராக பேசல. ஆமா, அதாவது அந்த உயிரை பறி கொடுத்தவர்களுடைய குடும்பத்தினரே விஜய் மேல குற்றம் சொல்லல, விஜய்க்கு பாசிட்டிவா தான் சொல்றாங்க. இத்தனைக்கு விஜய் வீடியோ கால்ல பேசின பிறகு கிடையாது, அதுக்கு முன்பிருந்தே அவங்க இல்ல விஜய் மேல தப்பு இல்லைங்கிற அந்த மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. என்னன்னா இந்த விபத்து தொடர்பாக நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், அது ஒரு பெரிய அளவுல மக்களை ரீச் ஆயிடுச்சு. விஜய் வந்தாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த இடத்த யாரு கொடுத்தது, ஏன் இவ்வளவு நெருக்கடியான ஒரு இடத்த ஒதுக்குனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய அந்த கண்ணீர், அப்புறம் செந்தில் பாலாஜி அந்த ஆஸ்பத்திரிக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் போனாருங்கிற கேள்வி, திமுகவுடைய மருத்துவ அணின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டின ஆம்புலன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள், அங்க நடந்த பவர் கட்டு, இதெல்லாம் வச்சு வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கே மெல்ல இந்த கேள்விகள்லாம் பரவ ஆரம்பிச்சு. ஆனா நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் தானே அதுல இருந்து வந்துச்சு. இந்த மாதிரி நடந்திருக்கலாம், ஆனா அதற்கெல்லாம் அரசு அதிகாரிகள், அந்த கலெக்டர், அப்புறம் உள்துறை செயலாளர்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. கன்வின்சிங்கா தான் இருந்தது. வீடியோக்கள்லாம் எல்லா ஆங்கிள் இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வீடியோக்கள் நானே பார்த்திருப்பேன். எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா திட்டமிட்டு யாரோ இது பண்ணாங்க அந்த மாதிரி சதி இல்ல, அது அல்ல அர்த்தம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல என்ன சிக்கல் அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணு நடந்த இந்த உயிரிழப்பு என்பதை தாண்டி இவர்களுக்கு சங்கடத்தை கொடுப்பதற்காக போதுமான பாதுகாப்பு கொடுக்கல. புரியுதா இல்லையா? ஒரு நெருக்கடியான ஒரு இடத்தை கொடுத்து இவரை சிக்கல்ல ஆளாக்கிட்டாங்கிற மாதிரியான அந்த டோன் மக்கள் கிட்ட இருக்கு. இவங்க கேட்ட இடத்துல கொடுத்திருந்தனா இதோட உயிரிழப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அது அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இந்த சம்பவமே நடந்திருக்காதுன்னு இவங்க சொல்றாங்க. அதனால அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா இந்த மாதிரியான கேள்விகள், சந்தேகங்கள்லாம் மக்கள்கிட்ட பரவுனதுனால விஜய் மேல அவங்களுக்கு எந்த கோபமும் திரும்பல. அதுக்கு இவர் காரணம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் கிட்ட வந்துருச்சு. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில விஜய்க்கான செல்வாக்குங்கிறது குறையல அல்லது கூடி இருக்கு. ஓகே, ஆனா அதுதான் குறையல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் மேல யாருக்கும் சந்தேகம் வரல, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு தோணிருக்கலாம். ஆனா கூடி இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அதுதான் என்னன்னா இப்ப இவர் பாருங்க, அரசியலுக்கு வரும்போது இப்பயே இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி எல்லாம் கொடுத்துட்டாங்களே, இப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவத்தினுடைய பழிபாவமே அவர் மேல போகுது. என்ன ஒரு அரசியலுக்கு வர்ற நடிகரை இப்படியா பண்றது? சோ இந்த மாதிரி எல்லாம் பாமர மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுவுமே நம்மளுடைய அனுமானம் இல்லை. இப்ப உங்களை போன்றவர்கள் கரூருக்கே நேரடியா போய் அந்த களத்திலேயே பல பேரை சந்திச்சு அவங்க பேட்டிகள் போடுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அவர்கள் வெளிப்படுத்துகிற கருத்துக்களா இதெல்லாம் இருக்கு. குறிப்பா மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா 7 மணி நேரம் விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுதான். இவங்க பெர்மிஷன்ல நாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரை கேட்டிருந்தாலுமே முதல் நாள் மதியம் புசியானந்த் சொன்ன வீடியோ கூட இருக்குது. 12 மணிக்கு கரூர் வந்துருவாரு, 12 மணிக்கு 1 மணிக்கு சொல்றாரு. ஆனா அவர் வந்த டைம் பாத்தீங்கன்னா இரவு 7 மணி.
இவ்வளவு தாமதமா வராம சீக்கிரம் போயிருந்தாலே இவ்வளவு உயிரிழப்புகள் தடுத்துக்கலாம் இல்லையா? அதை விஜய் உணர்ந்தாரா? இல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம தாமதமா போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆனா 8:15 வந்து 8:30க்கே அது தாமதம் தானே. இன்னொன்னு புரிஞ்சுங்க, விஜயனுடைய சுற்றுப்பயணம்ங்கிறது அன்றைக்கு கரூருக்கும் நாமக்கலுக்கும் போறதுதான். தமிழ்நாடு தழுவிய சுற்றுப்பயணம் இல்ல. இப்போ ஒரு தமிழ்நாடு தழுவிய சுற்றுப்பயணம் ஒருத்தர் போறாருன்னா இந்த ஊருக்கு காலையில 7 மணிக்கு வருவாரு, அந்த ஊருக்கு 9 மணிக்கு வருவாரு, இன்னொரு ஊருக்கு 12 மணிக்கு வருவாருன்ட்டு அந்த டைம் போயிட்டே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஊருக்கு தான் வர்றாரு. அப்படி வர அவர் எப்படி 8:30 மணிக்கு எப்படி அங்க வருவாரு? யாரு சொன்னது உங்களுக்கு? 8:30 மணிக்கு தானே அவர் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. அவர் ஷூட்டிங் ஜாப் போறாரு அதிகாலை 4 மணிக்கு கிளம்புறதுக்கு. இல்ல காலையில 8:15 அங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு கரூர் வந்துருவான்னு புஷியானந்தே சொல்லியிருக்காரு. புஷியானந்தா அல்ல. இப்ப என்னன்னா கரூர்ல இவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் என்ன பர்மிஷன் கொடுத்திருக்கு, 3:30 நைட்டு 10 மணி வரை விஜய் வருவதற்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. அப்புறம் எப்படி புஷியானந்தா சொல்லியிருந்தாலே பிரச்சனை இல்ல. இங்க என்ன சிக்கல் நடந்துருச்சு அப்படின்னா, விஜயினுடைய சுற்றுப்பயணத்துல அங்க வரப்போற டைம்ங்கிறது இதுதான். அவர் 7 மணி நேரம் தாமதமாலாம் வரல. போலீஸ் அவர்களுக்கு ஒதுக்கிய நேரத்தில் தான் அவர் வரப்போறாரு, வந்துட்டாரு. ஆனா என்னன்னா அங்க இருக்கிற ஆர்வ கோளாறுகள் நேரத்தை வந்து முன்கூட்டியே அறிவிச்சு அங்க ஒரு மக்களை திரட்டிட்டாங்க. இங்க விஜயினுடைய தவறு என்ன அப்படின்னா, அவர் என்னதான் வந்து கார்ல வந்தாலும், அந்த சுற்றுப்பயணம் அந்த வேன்ல வந்தாலும், அந்த கேரவான்ல வந்தாலும் எல்லா சேனல்களுமே அதை நேரலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரூருக்கு வந்து விஜய் 12:30 மணிக்கு வரார், 12:30 மணிக்கு வர்றதுனால அங்க காத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்து நிச்சயமா தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நம்ம அங்க 12:30 மணிக்கு போக மாட்டோமே, அதுக்கு வாய்ப்பு இல்லையே, நம்ம அங்க போறதுக்கு 6 மணி ஆயிடுமே அப்படின்ட்டு நீங்க அந்த லோக்கல் நிர்வாகிகள் கிட்ட அந்த உண்மையை சொல்லியிருக்கணும். நம்ம அங்க 6 மணிக்கு தான் வருவோம், 7 மணிக்கு தான் வருவோம், அதுக்கு முன்ன இந்த கூட்டத்தை நீங்க வந்து இது பண்ணாதீங்க, உண்மையை அறிவிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா கூட்டம் கலைஞ்சிரும் சொல்லிட்டு அவங்க சொல்லாம விட்டாங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால் ஒண்ணு இவங்க வந்து அந்த நிர்வாகிகள்கிட்ட சொல்லாம விட்டாங்க, அல்லது இவர்கள் சொல்லி அதை அவங்க அறிவிக்காம விட்டாங்க. சோ இதுதான் நடந்திருக்கும். மற்றபடி இவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தாருங்கிறது திமுக தரப்பில் பண்ணப்பட்ட ஒரு நேரேட்டிவ். அதுல வந்து உண்மையே கிடையாது. அதுக்கடுத்து நாமக்கலுக்கு இவர் 8:30 மணிக்கு வருவாருங்கிறத வந்து இவர்கள் கிளப்புற கட்டுக்கதை. நீங்களே யோசிச்சு பாருங்க, 8:30 மணிக்கு தான் இவர் கிளம்புறாரு. இன்னொன்னு அவர் பஸ்ல போல, ஒரு சார்ட்டர்ட் பிளைட்ல போறாரு. அது ஏற்கனவே நேரம் குறிக்கப்பட்டது, இத்தனை மணிக்கு பிளைட் அப்படிங்கறத ஏற்கனவே அவங்க பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அங்க 8:30 மணிக்கு போய் இறங்க முடியும்? அதனால இது எல்லாமே வந்து ஒரு கட்டுக்கதை தான். புஷியானந்த் முதல் நாளே அவர் வந்து 1 மணிக்கோ 12 மணிக்கோ வந்துருவாரு அப்படிங்கிற சொல்ற வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. சோ பொதுச் செயலாளர் விஜய்க்கு அடுத்த நிலையில இருக்கவரு அவராது தெளிவுபடுத்திருக்கணும் இல்லையா? அவர் வந்து தெளிவுபடுத்தாம விஜய் வந்து 1 மணிக்கு வந்துருவாரு. அதுதான் இந்த தவறு என்பது அனுபவம் இல்லாத தாவேகா நிர்வாகிகளால் நடந்தது. அது முதல்ல புரிஞ்சுங்க. அது புஷியானந்தா இருக்கலாம், ஆதவ அர்ஜுனா இருக்கலாம், அல்லது அந்த கரூர் மாவட்ட செயலாளர்களா இருக்கலாம். இவர்களுடைய தவறு, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இந்த தவறு அப்படி விஜய் மேல தூக்கி போட்டு அந்த 41 உயிர்கள் போனதுக்கே இவர் தான் காரணம்ங்கிறது இருக்குல்ல, அதை வந்து ஏற்புடையது. பேசும்போதே பாத்தீங்கன்னா கீழே வந்து மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அவர் அப்பயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அவர் வந்து ஆனாலுமே வந்து செந்தில் பாலாஜியை வந்து அட்டாக் பண்ணணும். அந்த பாட்டை பாடிட்டு தான், ஏன்னா செருப்பு எரிஞ்சாங்க, செருப்பு எரிஞ்சது யாருன்னு சொல்லிட்டுலாம் வீடியோல பார்த்துட்டோம். அங்கேயே வச்சு முதலுதவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து கவனத்தை இருக்கிறதுக்காக தான் அரசு தரப்புல சொன்னாலுமே வீடியோ காட்சிகள் இருக்குது. அவங்க சொல்றதை நம்பாட்டினா கூட வீடியோ காட்சிகள் இருக்குது. திட்டுறாங்க, நிப்பாட்டுங்க இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பயாவது நிப்பாட்டி இருந்தா இன்னும் சில உயிரிழப்புகளை வந்து தடுத்திருக்கலாம். இது ஏதோ ஒரு அஜாக்கிரதையோ இல்லைன்னா வந்து அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும் விஜய்க்கு தெரியாம போயிடுச்சு. அப்படிலாம் விஜய் பேசுறாரு, விஜய் பின்னால் செருப்பு வீசுறாங்க, அது விஜய்க்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா விஜய் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து தான் தன பின்னால வந்து செருப்பு வீசினதே அது தெரிஞ்சிருப்பாரு. அதுக்கு அடுத்து அந்த செருப்பு வீச்சுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அங்க ஒரு அசம்பாவிதம் நடந்து கவனம் இருப்பு அதுக்காகங்கிறாங்க. அதை வந்து அந்த ஆளை கண்டுபிடிச்சாங்களா? வீடியோல இருக்குல்ல யார் செருப்பு வீசுறாருன்னு, அவரையே போலீஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிச்சு அவர் வாயால சொல்ல சொல்லுங்க, நான் இதுக்காக தான் வீசினேன்னு சொல்ல சொல்லுங்க. இது வரைக்கும் வரவே இல்லையே. இது எல்லாமே நம்மளுடைய அசம்சன் தான். அதுக்கடுத்து நீங்க சொல்லுங்க, விஜயினுடைய ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் ஒருத்தன் அந்த கூட்டத்துல நின்று விஜயினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பை வீசுவானா? நல்லா யோசிச்சு பாருங்க. கத்துவான், அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அல்லது வேற ஏதோ ஒரு பொருளை ரசிகர்கள் மட்டும் அங்க வரல இல்லையா, மக்கள் சாதாரண என்ன சிக்கல் அப்படின்னா, அங்க விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, வேற கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்காங்கிறது தான் உண்மை. அதுதான் அதை வெளிப்படும். அந்த சதி அப்படிங்கறத நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன், அவ்வளவுதான். மற்றவர்கள் நம்புறாங்களான்னு தெரியாது. அந்த செருப்பு வீசிய சம்பவம், அந்த செருப்பு வீசியவன் யார் அப்படின்னு இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை. பல பேர் பாத்தீங்கன்னா அருணா ஜெகதீசன் விசாரிக்கும் போது சில பேர் போய் கருத்து சொல்றாங்க,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து விஜய் வீட்டு வாசல்ல நின்று போராடுறாங்க, விஜய் கைது செய்யுங்கிற மாதிரிலாம். ஆனா இந்த மக்கள் என்ன பண்றாங்க, இவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இவரை வந்து திமுக இந்த பொறுப்புல இருக்காரு, இவர் போன வாரம் செந்தில் பாலாஜியோட போட்டோ எடுத்தவருன்னு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த செருப்பு வீசினவனே நீங்க கொண்டாந்து நிறுத்துறீங்க அப்படின்னா அவனுடைய ரிசிமூலம் என்னங்கிறது வெளியில வந்துட போகுது. அவன் உண்மையிலேயே தாவேகா தொண்டரா, திமுக தொண்டரா, இல்ல எந்த கட்சியும் சாராத பொதுமக்களாங்கிறது தெரிய வந்துட போகுது. ஒரு பக்கம் போலீஸ் விசாரணை, இன்னொரு பக்கம் நீங்க சிறப்பு விசாரணை குழுவே நீங்க நியமிச்சீங்க. அப்ப கூட அவன் யாருன்னு நீங்க ஏன் போகவே இல்லை? சொல்ல போனா முதலமைச்சர் சட்டசபையில பேசுறாரு, அந்த செருப்பு வீசினதே அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு தான் நீங்க சொல்றீங்கன்னா இப்போ உங்களுக்கு உறுதியா தெரிஞ்சிருக்கணும்ல. அவன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும்ல, நான் இதுக்காக தான் வீசினேன்ட்டு. அவன் யாருன்னே இதுன்னு நீங்க கண்டுபிடிக்கவே இல்லையே. அதனால இந்த விஷயத்தில் நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. மேபி கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல, நீங்க நான் பார்க்கல அந்த மாதிரி வீடியோ வந்தது, அந்த மாதிரி எதுவும் வரும். அதே போல இந்த சம்பவத்துக்கு விஜய் யாருமே, முதல்வர் அவர்களே வந்து எந்த ஒரு அரசியல் தலைவருமே தொண்டர் இறக்கிறத விரும்ப மாட்டாருன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அதற்கப்புறமா விஜய் அவருடைய செயல்பாடுகளோ தாவேகா செயல்பாடுகளோ உங்களுக்கு திருப்தியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? புசியானந்த் தலைமுறைவானதோ நிர்வாகிகள் தலைமுறைவானதோ யாருமே வந்து இது குறித்து ஊடகங்கள்ல பேசாம இருந்ததோ? இல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில கேட்டா எனக்கு நிறைய அதிருப்தி இருக்கு. முக்கியமா அந்த சம்பவம் நடக்குது, இவங்க கிளம்பி போறாங்க, நிச்சயமா அவங்களுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும். அது அந்த இடத்தில் நடக்கும்போது நிச்சயமா விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. அங்கிருந்து போன பிறகு இப்படி எல்லாம் நடந்ததுங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, என்னவானாலும் சரி நம்ம வந்து அந்த மக்களுக்கு கூட நிக்கணுங்கிற ஒரு முடிவை வந்து விஜய் எடுத்திருக்கணும். ஆனா என்ன இங்க ஒரு சிக்கல்னா, விஜய் வந்து ஒரு நடிகர், அந்த அத்தனை பேர் உயிரிழப்பு நடக்கிற அந்த சூழ்நிலையிலும் இப்ப விஜய் ஒரு பேச்சுக்காக செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் மாதிரி இவரும் அந்த ஆஸ்பத்திரியில போய் நின்னாருன்னா இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்களேங்கிற இதுவே இல்லாம விஜயை பாக்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடி இருக்கும். அதுக்கு அடுத்து இது எதுவுமே நடப்பதற்கு முன்பே நம்மளை நோக்கி ஒருத்தர் செருப்பை வீசியிருக்கான். அப்படிங்கும் போது இத்தனையும் நடந்த பிறகு நம்ம அங்க இருந்தோம்னா யாரோ ஒரு சமூக விரோத கும்பல் ஏதோ ஒரு போர்வையில் நம்மளுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் அங்க போகாம தவிர்த்துட்டார். இது வரைக்கும் நியாயம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து இவர் இதுவரைக்கும் ஊடகங்களை சந்திக்கல, ஓகே, அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ஆனா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு குரூப் நிக்கிறாங்க ஊடகங்கள். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒற்றை வார்த்தை, இப்பதான் இந்த விஷயமே எனக்கு தெரியும், நாளை காலையில நான் விரிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஏற்புடைய செயலா இருந்திருக்கும். அங்கேயே அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் விடிந்த உடனே இது குறித்து அவருடைய கருத்து வெளியில வந்திருக்கணும். ஆனா அந்த வீடியோ பேட்டி வருவதற்கே ஒரு 2 நாள் அவகாசம் எடுத்துக்கிறாரு. அதுலயும் ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் செய்த தவறுகள் இதெல்லாம். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவர்களுடைய நிர்வாகிகள், புஷி ஆனந்த், விஜய் அங்க போறதுல இந்த சிக்கல் இருக்கு, இதே சிக்கல் புஷி ஆனந்துக்கும் இருக்கு, ஆதவ் அர்ஜுனாக்கும் இருக்கு. ஆனா விஜயை விட நீங்க வந்து இதையெல்லாம் சமாளிச்சு அந்த களத்துக்கு போயிருக்கலாம். ஆனா இவங்களும் சேர்ந்து ஓடுனது இருக்குல்ல, அது வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்து கைது நடவடிக்கை, நீங்க ஒன்னும் கொலையும் பண்ணல, கொள்ளையும் அடிக்கல, சரண்டர் ஆகிக்கலாம். ஒரு அரசியல் இதுல வந்து ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதற்கு குறைந்தபட்சமா நம்ம மேல தவறு இல்லை என்றாலும் தார்மீக பொறுப்பேற்று நீங்க அங்க சரணடைஞ்சிருக்கணும். அது வந்து உங்களுடைய நன்மதிப்பை இன்னும் ஜாஸ்தியாக்கி இருக்கும். அப்ப மக்களே சொல்லியிருப்பாங்க, இவர் மேல தப்பே இல்லை, இவர் எதுக்கு போய் சரண்டர் ஆனாரு மக்கள் கேட்டிருப்பாங்க. பட் அந்த வாய்ப்பை கொடுக்காம நீங்க தலைமறைவானதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே வந்து சகிக்க முடியாத விஷயம் தான். இன்னொன்னு, அரசியல் வாழ்க்கையில கைது சிறைவாசம்ங்கிறது சகிக்கவே முடியாது. இது இல்லாம நீங்க அரசியல் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த விஷயத்தை கூட தவிர்த்துட்டு நீங்க போனதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் 17ஆம் தேதி போறதா ஒரு மெயில்லாம் அனுப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. உறுதியா அவர் போக இருந்தது போஸ்ட்போன் ஆயிடுச்சா, இல்லைன்னா போற பிளான் இல்லையா தீபாவளிக்கு முன்னாடி? இல்ல அப்படி கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் கரூருக்கு நேர்ல போய் அவங்கள மீட் பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்கு முன்னோட்டமா தான் அந்த 41 குடும்பத்தினரிடமும் அவர் வந்து வீடியோ கால்ல பேசினது. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, நம்ம இமீடியட்டா அங்க போக முடியல, அது டிலே ஆயிட்டே இருக்கு. அப்ப அவர்களுக்கு வந்து நம்ம ஆறுதல் சொல்றத தொலைபேசி வாயிலா சொல்லிடலாங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, இவங்க என்ன மூட்ல இருக்காங்க. ஏன்னா நீங்க நாளைக்கு அவங்கள ஆறுதல் சொல்றேன்னா அவங்க வீட்டுக்கு போய், யோ உன்னாலதான் என் பிள்ளை செத்து போச்சு, உன்னாலதான் என் பொண்டாட்டி செத்து போச்சு அப்படின்னு யாராவது ஒரு அவமரியாதை செஞ்சுட்டா அது ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்துரும். ஸோ அப்படி இல்லாம இவங்க என்ன மூட்ல இருக்காங்க, நம்ம மேல கோவத்துல இருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பாவும் அதை அவரு பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவர்களிடமே சொன்ன மாதிரி
நான் நேர்ல உங்க வீட்டுக்கே வர்றேங்கிற உத்தரவாதத்தை உறுதியையுமே விஜய் கொடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா அது சாத்தியம் இல்லை. நீங்க வந்து ஒரு 40 குடும்பம் 41 குடும்பத்தை விஜய் வந்து நேரடியா பார்க்க போறாருன்னா பின்னால வந்து ஊடக ஊர்வலம் ஒரு பக்கம் நடக்கும், இந்த தொண்டர்களும் ரசிகர்களும் வேடிக்கை பார்க்கறவங்களும் கூடுனா இது வந்து இன்னொரு ரோட் ஷோவா மாறிடாது. அப்போ மீண்டும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு யாரு பொறுப்பு? சோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர் நம்ம ஒரு பொது இடத்துல இப்ப பனையூருக்கு வர வச்சு அவங்களுக்கு இந்த உதவி தேவை கொடுத்தா அதை விமர்சனம் பண்ணுவாங்க. ஏற்கனவே அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கிறதுனால இப்ப அங்கேயே போய் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்களை மீட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா என்னன்னா அவர்களுக்கு கல்யாண மண்டபத்துல அனுமதி கிடைக்கல. அதோட அர்த்தம் என்னன்னா கல்யாண மண்டப உரிமையாளர்கள் யாருமே அதை தருவதற்கு முன் வரல. அதோட காரணத்தை நம்மளே புரிஞ்சுக்கலாம். அங்க செந்தில் பாலாஜி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க மன்னராக அங்க இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை மீறி யாரும் தரமாட்டாங்கிறது அது இப்போ தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்குள்ள இப்ப தீபாவளி வந்துருச்சு, அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு கேள்வி, இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் விஜய் அவர்கள் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு தவிக்கிறார். ஜே கட்சிக்காரன் கூட இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம் தெரியாது. சட்டசபையில கூட எடப்பாடி அவர்கள் விஜய் மீது தவறே இல்லை, விஜய் வந்து திமுக சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு இல்லையா? சோ விஜயோட மைண்ட் செட்ல என்ன இருக்கு, கூட்டணிக்குள்ள போறான்னு ஒரு ஐடியா இருக்குதா? அவர் என்ன முடிவு எடுப்பார் நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தனித்து போட்டியிடுறதுதான். என்ன காரணம், அதிமுகவோட பாஜக இருக்கு, அதனால கண்டிப்பா இவர் போகமாட்டாரு, இதுதான் உண்மை. அதே நேரம் எடப்பாடிக்கு விஜய் நம்மோடு வந்தா நம்மளுடைய வெற்றி உறுதி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு. அதுதான் பல்வேறு வார்த்தைகள்ல வெளிப்படுது. அதுக்கப்புறம் இந்த கரூர் விவகாரத்தில் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்வதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா திமுக மீதுதான் தவறு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து விஜயை காப்பாற்றணும், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுனால இந்த கருத்தை சொல்லல. கரூர் சம்பவத்துல 2 பேர் மீது குற்றம் சாட்டலாம், ஒன்னு திமுக, இன்னொன்னு விஜய். இப்ப விஜய் மீது குற்றம் சாட்டுவதால் எடப்பாடிக்கு என்ன லாபம், அதிமுகக்கு என்ன லாபம்? ஒண்ணுமே கிடையாது. அப்போ திமுக மீது குற்றம் சாட்டினா அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம், இதை வச்சு அரசியல் பண்ணலாங்கிற அடிப்படையில் அது வேற. திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், திமுக மீது பழி போடணும். ஏன்னா 41 உயிரிழப்புக்கு திமுக தான் காரணம் அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டுல சேதாரத்தை ஏற்படுத்தி நமக்கு வெற்றி வாய்ப்பை தரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாலுமே வெளிப்படையா வந்து கொடியை காட்டுறாரு. கொடியை பிடிச்சிருக்க ஒரு தாவேக கொடி, ஆனா டிஷர்ட் போட்டிருக்க பாத்தீங்கன்னா அதிமுக கொடி. இது செட்டப் பண்ணி அவரே ரெடி பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கு. அதையும் தாண்டி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாருனாலே அவர் வந்து வெளிப்படையா வந்து கூட்டணிக்கு எதிர்பார்த்துட்டு தானே இருக்காரு. ஆக்சுவலி அவர் எதிர்பார்க்கிறாரு, ஆனா இந்த நோக்கத்துல அவர் பேசுறாரு. இல்ல இது நோக்கம்ங்கிறது திமுகக்கு எதிரான ஒரு பேச்சு. அதை வந்து நம்ம விஜய் ஆதரவாக நம்ம அர்த்தப்படுத்திக்கிறோம். அதே நேரம் அவருக்கு வந்து அந்த ஆசை இருக்கு. ஏன்னா விஜய்க்கான செல்வாக்கு அவர் பார்த்துட்டாரு. சர்வே முடிவுகள்லாம் அவருக்கு 27% 30%ங்கிற ரிசல்ட்டை சொல்ல இப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அடடா இவர் வந்துட்டாருன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அதே நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க, 500 கோடி ரூபாய் வருமானத்தை தூக்கி போட்டுட்டு இவர் அரசியலுக்கு வந்தது எடப்பாடியை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறதுக்கா? அப்ப எப்படி விஜய் வருவாரு? அதே நேரம் விஜயை உட்கார வைக்கிறதுக்கா இவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு, அதுவும் கிடையாது. அதனால இங்கேயே ஒரு முரண் இருக்கு. அது என்ன இருந்தாலும் இந்த தேர்தலில் இப்படி ஒரு கூட்டணிங்கிறது சாத்தியம் இல்லை, அதுதான் உண்மை. ஆனா இந்த கால்குலேஷன்லாம் ஓகே. ஆனா ஒருவேளை வந்து ஓட்டு பிரிஞ்சனா திமுக தான் சாதகமாகும். 2026 தேர்தலில் ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தனா அந்த 5 வருஷம் விஜய் வந்து அரசியல் பண்றதே வந்து கடினமா இருக்கும் அப்படிங்கிற பார்வை வைக்கப்படுது. இதெல்லாம் யோசிப்பாரு விஜய். இல்ல கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாஜக கூட்டணி அமைச்சார் அப்படின்னா இவருடைய அரசியலே அஸ்தமனம் ஆயிடும். அதை அவர் செய்ய மாட்டாரு. நீங்க சொல்ல போனா அது விஜய்க்கும் தெரியும். 2026 நாம் நினைத்த வெற்றி கிடைக்காது, 2031 தான் இலக்குன்னு அது விஜய்க்கும் தெரியும். அதே நேரம் அவங்க வந்து இத ஒரு அனுபவத்துக்கான ஒரு பயிற்சி காலமா கூட அதை எடுத்துக்குவாங்க. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.